2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி மெரினாவில் போலீஸ் படை குவிப்பு. மெரினா மூடப்பட்டது. இந்த வரலாற்று நிகழ்வு பல்வேறு படிப்பினையை நமக்கு தந்துள்ளது. திடீர் என்று கூடிய கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். ஒரு வார காலத்திற்கு மேலாக மெரினாவில் தங்கி இரவு பகலாக போராட்டம். இந்த நிலையில் பெரும் பாடுபட்டு அப்பொழுது இருந்த பன்னீர்செல்வம் காவல்துறையின் அடக்குமுறை மூலம் அங்கே கூடியிருந்த மக்களை வெளியேற்றினார்கள். கலவரம், தீவைப்பு, இப்படியாப்பட்ட சூழல் தற்பொழுது 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் முடிந்து இன்னும் விஜய் ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் தமிழகத்திலும் மீண்டும் அதுபோல் ஒரு சூழல் மெரினா கடற்கரையில் ஏற்படலாம் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து மத்திய அரசு மாநில நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை. மீண்டும் அதுபோல் விஜய் கட்சியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் மெரினா கரையில் கூடி போராடலாம் என்ற ஒரு செய்தியை அடுத்து மத்திய அரசு மாநில நிர்வாகத்திற்கு விடுத்த எச்சரிக்கையை அடுத்து திடீரென்று மெரினா கடற்கரை மூடப்பட்டது. பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர். கடற்கரையில் இருந்த கடைகள் அடைக்கப்பட்டன. முக்கியமாக மெரினா கடலில் இருக்கும் அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி போன்ற பகுதிகளில் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. பொதுமக்கள் கடற்கரை பகுதிகளுக்கு நுழைய அனுமதி இல்லை. இருசக்கர வாகனங்கள், கார்கள் போன்றவற்றிலும் மெரினா கடற்கரைக்குள் செல்வதற்கு பொதுமக்களுக்கு தடை விதித்த போலீசார் மெரினா கடற்பகுதியை சுற்றிலும் பேரிகார்டு வைத்து அடைத்ததுடன் பெரும் போலீசார் குவிக்கப்பட்டு மெரினா கடற்கரை முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த சூழ்நிலை இதோ போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் காட்சி. இது மெரினா கடற்கரை பகுதியில் ஏற்பட போகும் பதட்டமான சூழலை தவிர்ப்பதற்காக மத்திய அரசு மாநில அரசுக்கு விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து மாநில அரசு உடனடியாக களத்தில் இறங்கி மெரினா கடற்கரையை சுற்றிலும் இருக்கும் பகுதிகளில் பொதுமக்கள் நுழைய தடை விதித்தது. இதையடுத்து ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு இருசக்கர வாகனங்கள் உள்ளே செய்ய பேரிகார்டு வைத்து தடை, கடை வைக்க வந்தவர்களுக்கு தடை, இப்படி மெரினா முழுவதும் சுற்றி வளைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அனுமதி வழங்க மறுப்பு. பொதுமக்கள் கூட்டமாக கூடினால் ஏதாவது பிரச்சனை ஏற்படக்கூடாது, பதட்டமான சூழல் மாநிலத்தில் ஏற்படக்கூடாது என்ற நிலையில் மத்திய அரசு விடுத்த எச்சரிக்கையை அடுத்து மாநில நிர்வாகம் பொதுமக்களுக்கு உள்ளே நுழைய மெரினா கடற்கரையில் அனுமதி இல்லை. இதோ போலீசாரிடம் வாக்குவாதம் செய்யும் இளைஞர்கள். உள்ளே அனுமதியுங்கள் என்று அவர்கள் கோரிக்கை விட போலீசார் மறுப்பு தெரிவித்துள்ளனர். ஒரு சிலர் மீறி செல்ல முற்பட்ட போதும் போலீசார் அவர்களை விரட்டி அடித்தனர். பொதுமக்கள் போலீசாரிடம் வாக்குவாதம். இதனால் பொதுமக்கள் போலீசாரிடம் உள்ளே செல்ல அனுமதியுங்கள் என்று கோரிய நிலையில் அங்கு கடை வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட அனுமதி மறுப்பு. இதே சூழல் எத்தனை நாள் நீடிக்கும் என்பது தெரியாத நிலையில் மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் செல்வதற்கு தற்பொழுது தடை விதிக்கப்பட்டுள்ளது. எத்தனை நாள் நீடிக்கும் என்று அறியாத நிலையில் யாரும் மெரினா கடல் பக்கம் செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். எனவே கூட்ட நெருக்கடியை தடுப்பதற்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகுவதை தவிர்ப்பதற்கும் மெரினா கடற்கரை பகுதிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை. மெரினா கடற்கரை பகுதி மூடப்பட்டது. மத்திய அரசு எச்சரிக்கை எதிரொலி